அனிதா பேக்கிங் சமையல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சி 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வடகம். இது நல்லா பொரியட்டும். 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டு நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி, மீடியமான தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நசுக்கி வச்சுருக்க வந்து பூண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து எடுத்து நசுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுருங்க. பூண்டு நிறைய போட்டுக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எலுமிச்சம்பழம் 1.5 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு இதிலே போட்டுட்டேன், ஊற்றிக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும், அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லாம் கெட்டி கெட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் வந்து கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. நல்லா பசஞ்சு இந்த மாதிரி கரைச்சி போட்டுங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு, மீன் குழம்பு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. இன்னும் வந்து நல்லா கொதித்து அந்த புளி வாடை வந்து போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் போட்டணும். மீன் போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாங்காய் போடணும். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து கரைஞ்சிரும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒட்டு மாங்காய் தான் போடுறேன், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய்லாம் போட்டாச்சு. இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாங்க. மீன் வந்து கரைஞ்சிரும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு பாருங்க, மாங்காய்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து தலை, வால் இதுதான் நான் போட்டு குழம்பு வைக்கிறேன். இது வந்து மீன் வந்து பெரிய மீன் பாருங்கள், தலையை அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த மீன் வந்து நல்லா கொதித்து வெந்து வரணும். மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து சூப்பரான வாசனை வந்துடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பராக வந்துச்சு மாங்காய் மீன் குழம்பு, செம்ம வாசனை அடிக்குது. பாறை மீன் குழம்பு. இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்த குழம்பு எப்படி வச்சுக்கணும்னு பார்த்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மறக்காத பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.